Procession, a parade of the sacred vessels carrying the sanctified water has left the Yagasale and will be making its way into the temple shortly. As a mark of respect, we kindly request our devotees to rise as the Gadam procession passes your way. Gadam புறப்பாடு தொடங்கிவிட்டது. சிவாச்சாரியர்கள் 9 கலசங்களை ஏந்திக் கொண்டு கோயிலின் நுழைவாயில் வழியாக ஆலயத்துக்குள் செல்வார்கள். இங்கு தீபாராதனை காண்பிக்கப்படும். 9 கலசங்கள் என்று சொல்லும்போது விநாயகருக்கும் விநாயகர் உள்ள விநாயகர் விமானத்திற்கும் விஸ்வநாதரின் விமானத்திற்கும் விசாலாட்சிக்கும் விசாலாட்சி அம்மனின் விமானத்திற்கும் தண்டாயுதபாணி சண்டிகேஸ்வரர் பைரவ் என 9 கலசங்கள் இப்பொழுது ஏந்தி வரப்படும். கும்பங்கள் ஏந்தி வரப்பட்டு ஆலயத்திற்குள் கொண்டு செல்லப்படும். The Gadam procession is led by the chief priest for the Maha Kumbhavishekam, Sivacharya Dr. Sivasri K. Pichai Gurkal from Puliyarpatti. Together with him, fellow Sivacharyas are carrying the vessels, the holy vessels, as part of the Gadam procession. They've just left the Yagasale and they're making their way right here in front of us. And you can hear the sounds of the Mela Talam. 9 கலசங்களிலும் புனித நீர் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த புனித நீர் இந்தியாவின் பல புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. கங்கை, யமுனை, திரிவேணி சங்கமம், கோதாவரி, மந்தாகினி, அலக்நந்தா, பாகீரதி, குப்தகாசி, கைலாயத்தில் உள்ள மானசரோவர் ஏரி, கைலாயத்தின் கௌரி குண்டம், திருச்செந்தூரின் நாழி கிணறு, அழகர் கோயிலின் நூபுர கங்கை, ராமேஸ்வரத்தின் 21 தீர்த்தம், தனுஷ்கோடி சமுத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம், வைகை, தானுகை, காப்தி, அகஸ்திய தீர்த்தம், திருவண்ணாமலை கோயில் தீர்த்தம், சிதம்பரம் கோயில் தீர்த்தம், நெல்லையப்பர் கோயில் தீர்த்தம், இப்படி பல புண்ணிய தலங்களிலிருந்து புண்ணிய தலங்களிலிருந்தும் நதிகளிலிருந்தும் புனித நீர் எடுத்துக்கொண்டு இந்த அபிஷேகத்துக்காக எடுத்துக்கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த புனித நீரைத்தான் 9 கலசங்களில் நிரப்பி இருக்கிறார்கள். அந்த புனித நீரில் வேத மந்திரங்களாலும் ஆகம மந்திரங்களாலும் உச்சரிக்கப்பட்டு சக்தியுடன் திகழ்கிறது. The sacred vessels carrying the holy water were collected from 20 holy rivers across India. And the 9 main vessels have been now carried by the Sivacharyas. And the Gadam procession is making its way right in front of us and will be into the temple. பக்தர்கள் அனைவரையும் கடம் அவர்களை கடந்து செல்லும் போது எழுந்து நின்று வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் பார்ப்பதற்காக வேண்டும் என்பதற்காகவே ஆலய நிர்வாக குழுவினர்